மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு, ஆனால் மதவெறி கிடையாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் என்ற விமர்சனத்தை எந்த தமிழர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். அம்மாவுடைய புகழுக்கு ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு அம்மாவை ஒரு மதத்துக்குள்ள அடைக்கின்ற அந்த ஒரு இழிவான செயல் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மதவெறி பிடித்தவர். அம்மா ஒரு தெய்வ பலமைக்கவர். அம்மாவை பொறுத்தவரை ஒரு தெய்வ பக்தி உடையவர்கள். அதே போன்று மதவெறி கிடையாது. புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் கருத்து தவறு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழிசை கூட ஒரு ஆளுநராக இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லலாமா? நான் கேட்குறேன், எந்த இடத்துல அம்மா கர சேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதை அதிமுக தலைவர்களே பேசுறாங்க சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக ஒரு முகசுலிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு. எடுத்துக்காமீங்க பார்க்கலாம். நான் அரசியலிருந்து நான் விலகிறேன். நான் தங்களது தலைவரை பற்றி தொடர்ந்து இவ்வாறு பேசினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் ஜெயக்குமார் கூறினார். வாக்கு எண்ணிக்கை குறித்து கலந்தாலோசிக்கும் வகையில் ஜூன் 1ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விடுத்துள்ள அறிவிப்பில், திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் அறிவுறுத்தலின் பேரில் காணொலி காட்சி வாயிலாக இக்கூட்டம் நடக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் கூட்டம் நடக்க உள்ளது. இந்த கூட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ ஆலோசனை வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள், தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இதில் கலந்து கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாநில பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டமானது திராவிட இயக்க கதைகளால் நிரம்பியிருப்பதாகவும், சுதந்திர போராட்ட இயக்க வரலாறு மொத்தமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் RN ரவி குற்றஞ்சாட்டியுள்ளார். உதகையில் நடைபெற்ற அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டின் நிறைவு விழாவில் ஆளுநர் ரவி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பல்கலைக்கழகங்களில் நிலவும் பேராசிரியர்கள் பற்றாக்குறையால் மாணவர்களின் எதிர்காலம் சமரசம் செய்யப்படுவதாக கவலை தெரிவித்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்து போரிட்டதாக கூறிய ஆளுநர் ரவி, மாநில பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டத்தில் சுதந்திர போராட்ட இயக்க வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும், அதற்கு மாறாக திராவிட இயக்க கதைகளால் பாடத்திட்டம் நிரம்பியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். Entire history syllabus and political science syllabus, the history of national freedom movement is missing altogether in many of the universities, and curriculum is filled with Dravidian movement, filled semester after semester. ஐயா வைகுண்டரின் ஐயாவழி இயக்கம், வள்ளலாரின் சன்மார்க்க இயக்கம், தலித் தலைவர் சுவாமி சகஜானந்தாவின் நந்தனார் இயக்கம் ஆகியவை பாடத்திட்டத்தில் தவறவிடப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் கூறியுள்ளார். சென்னையில் மீனம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 106 டிகிரி அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 10 இடங்களில் வெப்பம் சதத்தை கடந்து சுட்டெரித்தது. செவ்வாயன்று அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. நுங்கம்பாக்கத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. நடப்பாண்டில் சென்னையில் அதிகபட்ச அளவாக 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து வேலூர் மற்றும் திருத்தணியில் 104 டிகிரி, திருப்பத்தூரில் 102 டிகிரி, புதுச்சேரி மற்றும் மதுரை நகரில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. தஞ்சாவூர், கடலூர், பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை 3 அல்லது 4 நாட்களில் தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென் தமிழ்நாட்டு பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் அடுத்த 3 அல்லது 4 நாட்களில் தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. இதேபோன்று அடுத்த 3 தினங்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு வெயில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு பதிவாகும் என தெரிவித்துள்ளது. ஈரோட்டில் அரசு மருத்துவமனையில் காயமடைந்த தாயை மகள் தூக்கி சென்ற விவகாரத்தில் 2 அதிகாரிகளுக்கு மெமோ அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை விசாரணை நடைபெறுகிறது.
மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் தராததால் தாயை அவரது மகளே தூக்கி சென்ற காட்சிகளே இவை. ஈரோடு அருகே பெரியவலசு பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி சொர்ணா. இவர் சாலையில் நடந்து சென்றபோது இருசக்கர வாகனம் மோதியதில் காயமடைந்தார். தாயை மீட்ட அவரது மகள் வளர்மதி அவரை ஈரோடு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றார். அப்போது அங்கு ஸ்ட்ரெச்சர் தராததால் தனது தாயை வளர்மதியை தூக்கிச் சென்றார். இந்த காட்சிகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை அடுத்து இதுகுறித்து மருத்துவமனை சூப்பரிண்டென்ட் மற்றும் RMOவுக்கு மெமோ வழங்கப்பட்டிருப்பதாக அரசு மருத்துவமனையின் இணை இயக்குநர் அம்பிகா சண்முகம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முறையாக விசாரணை நடத்தப்படும் எனவும் விளக்கமளித்துள்ளார். குற்றாலம் மலைப்பகுதிகளில் மழை வெள்ளம் ஏற்படும் போது முன்னெச்சரிக்கை தகவல் தெரிவிக்க வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 17ஆம் தேதி தென்காசி பழைய குற்றாலத்தில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு 17 வயது சிறுவன் அடித்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து வெள்ளத்தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டனர். அதில் அருவி பகுதிகளில் வனக்காவலர்களை கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி தற்போது செண்பகாதேவி அருவி, பழைய குற்றாலம் மற்றும் ஐந்தருவி பகுதிகளில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்கும் போது அவர்கள் உடனடியாக தகவல் தெரிவித்ததும் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.